பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. விருந்துகளில் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக பாடகி சுசித்ரா அளித்த புகாரின் அடிப்படையில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் நடிகர் கமல்ஹாசனை விசாரிக்க வேண்டும் என தமிழ்நாடு பாஜக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது, பாடகி சுசித்ரா என்பவர் நடிகரும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவருமான கமல்ஹாசன் நடத்தும் கேளிக்கை விருந்துகளில் வெள்ளி தாம்பாளத்தில் போதைப் பொருளான கொக்கைன் அளிக்கப்படுகிறது என்று சர்வசாதாரணமாக கூறியிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவருடைய முன்னாள் கணவர் கொக்கைன் எடுத்துக்கொள்கிறார் என்றும் தமிழ் திரைப்பட உலகில் போதைப் பொருள் என்பது சகஜமாக உள்ளது என்று கூறியிருப்பதும் தமிழகம் மற்றும் திரையுலகம் திசை மாறி செல்கிறது என்பதை உணர்த்துவதாக தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நேர்காணலில் சுசித்ரா போதைப் பொருள் குறித்து பேசிய விஷயங்களை அலட்சியப்படுத்தாமல் தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அவர் குறிப்பிட்டவைகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி அவர் கூறியதில் அடிப்படை ஆதாரம் இருந்தால் கார்த்திக்குமார் மற்றும் கமல்ஹாசன் போன்றவர்களை விசாரித்து போதைப் பொருள் எங்கிருந்து யார் மூலம் விநியோகிக்கப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாராயணன் திருப்பதி தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தின் மிகச்சிறந்த நடிகரும் அரசியல் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் இந்த விவகாரம் குறித்து வெளிப்படையாக பேச முன்வர வேண்டும். சுசித்ரா கூறியதில் உண்மை இல்லை எனில் மறுப்பு தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் மீது புகார் அளித்து வழக்கு தொடுக்க வேண்டும் என்றும் நாராயணன் திருப்பதி தெரிவித்திருக்கிறார். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.